Hi everyone, welcome to Benita's Food Book. இந்த வீடியோவில் தேங்காய் வறுத்தரைச்சிட்டு சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காயை ஃப்ரை செய்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் சூடானதும் அதில் இந்த தேங்காயை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை செய்து எடுத்துக்கோங்க. அடுத்து மசாலாவை ஃப்ரை செய்து எடுக்கணும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 5 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 5 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் இந்த மசாலா எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஃப்ரை செய்து எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரை செய்து வச்சிருக்கிற தேங்காய் சூடாறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் செய்த இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் செய்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் சின்னதாக கட் செய்த தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் பீஸ் எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் ஃப்ரை செய்து வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அடுத்து சிக்கன் பீஸை இதில் சேர்த்துக்கோங்க. சிக்கன்
பீஸில் மசாலா எல்லாம் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் செய்துக்கோங்க. இதை மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையிடையா கிளறி விட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.